சிவகாசி அருகே காளையார்குறிச்சி பகுதியில் பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். தொடர் வெடிவிபத்துகளில் தொழிலாளர்கள் உயிரிழப்பது அவர்களின் குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்குகிறது. எங்களுக்கு யாருமே இல்லை, எங்க அப்பா தான் எங்களுக்கு எல்லாமே. எங்க வீட்டுல ஆம்பளத்தனம் இல்லை. ஆண்டுதோறும் பட்டாசு வெடிவிபத்தில் பலர் உயிரிழப்பதும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அரசு ஆறுதல் கூறுவதும் இழப்பீடு வழங்குவதும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. பலர் உயிரிழந்த பிறகு உயரதிகாரிகள் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்துவதும் இனி விதிமீறல் இல்லாமல் பட்டாசு ஆலைகளை கண்காணிக்க வேண்டும் என தீர்மானங்கள் நிறைவேற்றுவதும் வாடிக்கையாகிவிட்டது. பட்டாசு ஆலை வெடிவிபத்தின் போது எங்கும் ஓட முடியாதபடி புகை மண்டலத்திற்குள் பணியாளர்கள் சிக்கிக்கொள்ளுதல், தீக்காயம் அடைந்தவர்களை வாழை இலையில் படுக்க வைத்து சிகிச்சை அளிப்பதை குடும்பத்தினரே பார்க்க இயலாத கொடூரம் என வெடிவிபத்துகளால் ஏற்படும் சோகங்களை சொல்ல வார்த்தைகளே இல்லை. கடந்த 2 மாதங்களில் வெடிவிபத்தில் சிக்கி 16 தொழிலாளர்கள் உயிரிழந்த நிலையில் தற்போது மீண்டும் நிகழ்ந்த வெடிவிபத்தில் 2 தொழிலாளர்கள் உயிரிழந்த அவலம் நிகழ்ந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே காளையார்குறிச்சி பகுதியில் முருகவேல் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு ஆலையில் தொழிலாளர்கள் வழக்கம் போல் பட்டாசு தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வந்துள்ளனர். அப்போது எதிர்பாராத விதமாக உராய்வு ஏற்பட்டு வெடிவிபத்து நிகழ்ந்துள்ளது. இதில் அறை முழுவதும் தரைமட்டமான நிலையில் அங்கு பணியில் இருந்த மாரியப்பன், முத்துமுருகன் ஆகிய தொழிலாளர்கள் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த பெண் தொழிலாளி உட்பட 2 பேரை மீட்டு சிவகாசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்துள்ளனர். தந்தை உயிரிழந்ததால் அனாதையாகிவிட்டதாகவும் கண்ணீர் மல்க ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார் வெடிவிபத்தில் உயிரிழந்த மாரியப்பனின் மூத்த மகள் சக்தீஸ்வரி. எங்களை விட்டுட்டு இப்படி அனாதையா போயிட்டாரு. எங்களை அனாதையா விட்டுட்டு சேர்த்து போயிட்டாரு. எங்களுக்கு யாருமே இல்லை, எங்க அப்பா தான் எங்களுக்கு எல்லாமே. எங்க வீட்டுல ஆம்பளத்தனம் இல்லை, எங்களுக்கு எந்த உதவியும் இல்லை, எந்த துணையும் இல்லை. நாங்க அனாதையாயிட்டோமே, அனாதையா இருக்கோமே, நாங்க என்ன செய்ய? அவர் இல்லாதது எனக்கு பெரிய இழப்பு தான். அந்த இழப்பை ஈடுகட்ட முடியாது தான். இருந்தாலும் என் பிள்ளைகளுக்கு படிப்பு செலவு, அவங்க சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க. ஒருத்தன் 8 தான் படிக்கிறான், ஒருத்தன் 10 தான் படிக்கிறான். 2 பேருக்கும் படிப்பு செலவுக்கு எனக்கு ரூபா வேணும். கம்பெனி எங்களுக்கு உதவித்தொகை தரணும், ஒரு 15 லட்ச ரூபா 20 லட்ச ரூபானாலும் தரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்களுடைய ஹையர் ஸ்டடிக்கு தான் அந்த காசை அவங்களே டெபாசிட் பண்ணாங்களும் பரவாயில்ல. இதையடுத்து ஆலையின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. வெடிவிபத்து நிகழ்ந்துள்ள ஆலையில் கடந்த 5 ஆண்டுகளில் 3 முறை வெடிவிபத்து நிகழ்ந்துள்ளதால் ஆலையின் ஃபோர்மேன் குணசேகரன் மற்றும் மேலாளர் பன்னீர்செல்வம் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு 3 லட்சம் ரூபாயும், காயமடைந்த 2 1 லட்சம் ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். விசச்சாராயம் குடித்து இறந்தவருக்கு 10 லட்சம் கொடுக்கக்கூடிய அரசாங்கம் தன்னுடைய உழைப்புக்காக தன்னுடைய தொழிலை தொழிலாளியை காப்பாற்ற, தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்ற வேலைக்கு போன தொழிலாளி இன்னைக்கு அநியாயமா இது மரணம் என்று சொல்ல முடியாது, கொலை என்று தான் சொல்லணும். அப்படிப்பட்ட சம்பவத்தில் இறந்த தொழிலாளி குடும்பத்துக்கு 20 லட்சம் ரூபாய் கட்டாயமாக அரசு வழங்கணும். மனிதர்களின் மகிழ்ச்சிக்காக ஒளி சிந்தும் பட்டாசுகள் அதே மனிதர்களின் மரணத்துக்கு காரணமாக இருந்துவிடக்கூடாது.